கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் 2 ராஜாக்கள் 20:5. உன் கண்ணீரை கண்டேன். நம்ம வாழ்க்கை சில நேரங்கள் கடினமாக இருக்கும். யாரிடமும் சொல்ல முடியாத துன்பம், யாராலும் புரிந்து கொள்ள முடியாத வேதனை. இந்த கண்ணீர் மட்டும்தான் என் வாழ்க்கையா என்று புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? தேவன் சொல்றார், உன் கண்ணீரை கண்டேன். நீங்கள் கதவை பூட்டிக்கொண்டு மறைந்திருந்து அழுத அந்த கண்ணீர், இரவில் தனியாக படுக்கையில் உடைந்து அழுத அந்த கண்ணீர், நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் வேதனையும் அவருக்கு தெரியும். வெளியே சிரிப்பு, உள்ளேயோ அழுகை. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். இந்த வசனத்திலும் கூட எசேக்கியா ராஜா மரண நோயில் இருந்தார். அவர் மனமுடைந்து தேவனை நோக்கி அழுதார். அந்த கண்ணீரை பார்த்த தேவன் சொன்னார், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை சுகப்படுத்துவேன் என்று. என் அன்பு தேவப்பிள்ளையே, இன்று நீங்கள் வடித்த கண்ணீர் வீணாகப் போகாது. நீங்கள் ஜெபித்த ஜெபம் கவனிக்கப்படாமல் போகாது. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் தம்முடைய துருத்தியில் வைத்திருக்கிறார். இன்று நீங்கள் கடன் பிரச்சனையில இருக்கலாம். வாழ்க்கை சுமை தாங்க முடியாமல் இருக்கலாம். குழந்தை பாக்கியமில்லாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா என்று அங்குலாய்த்து கொண்டிருக்கலாம். என் கணவர் குடித்துக் கொண்டே இருக்கிறாரே, இந்த குடியிலிருந்து விடுதலை வராதா என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் கண்ணீரை நான் கண்டேன். நான் உன்னை விட்டுட்டு போகவில்லை. பயப்படாதே, திடமனதாயிரு. உன் கண்ணீர் என் பாதத்தை வந்து எட்டியது. இன்று நீ வடிக்கிற அந்த கண்ணீர் நாளை சாட்சியாக மாறும். அதனால் மனமுடையாதீர்கள். தேவன் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். ஏனெனில் உங்கள் கண்ணீரை கண்ட தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். ஆமேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அநேகருக்கு தெரியப்படுத்துங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.